ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசை இல்ல. அந்த ஓனர் வந்து இது என்னோட வீடு, நீங்கள் நல்லா ஏமாந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் மனோஜுக்கு அழுகையே வந்துருச்சு. ரோகிணி மயக்க போட்டு கீழே விழுந்துட்டாங்க. ரோகிணி மயங்கி விழவும் எல்லாருக்குமே பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் மீனா ஓடி போய் தண்ணி கொண்டு வந்து தண்ணி தெளித்து எழுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம நல்லா ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. விஜயாவும் பயங்கரமாக அழுகுறாங்க. ஃபேமிலி மொத்தமும் பயங்கர ஒரு ஷாக்கில் இருக்காங்க. ஆனால் அந்த ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் முன்னாடியே சரியாக பார்த்துருக்க மாட்டிங்களா, சரியாக விசாரிக்கவும் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்போ தான் மனோஜ் பண்ண தப்பு எல்லாருக்குமே தெரிய வருது. ஏன்டா இவ்வளோ படிச்சிருக்கே, கொஞ்சமாவது அறிவில்லையா சொல்லிட்டு முத்துவும் வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, நானே ஏற்கனவே பயங்கர டென்ஷனாக இருக்கேன், தயவு பண்ணி நீ வாயை மூடிட்டுரு அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. அந்த ஓனர் வந்து ஹார்ஷாகவே பேசுகிறாரு. எத்தனை நாள் இங்கே இருக்கீங்க, யார் வீட்டில் யார் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறது, நீங்கள் முதல் இடத்த காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கோவமாக பேசுகிறாரு. ஆனால் முத்துவும் அண்ணாமலையும் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க. ரவியும் பேசுகிறாரு. சார், நாங்கள் 13 lakhs கொடுத்துருக்கோம் சார், அமௌண்ட் வராமல் நாங்கள் எப்படி சார் போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வரும்போதே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ஹவுஸ் ஓனரும் சொல்லிடுறாரு. கரெக்டாக போலீஸும் வந்துடுறாங்க. இப்போ போலீஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவன் சரியான ஃப்ராடு, ஏற்கனவே நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம், நிறையா வீட்டில் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கான், போய் அட்வான்ஸ் வாங்குறது, அதுக்கப்புறமேட்டுக்கு ஆள் எஸ்கேப் ஆகுறது, பொய்யான டாக்குமெண்ட்டை வந்து ரெடி பண்ணி வந்து கொடுக்குறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் எல்லாருமே இன்னும் அதிகமாக எமோஷனல் ஆயிடுறாங்க. விஜயா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன், என் பையன் இவ்வளோ பெரிய வீடு வாங்க போகிறான்னு சொல்லிட்டு என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு, நாங்கள் தேடிட்டு தாமா இருக்கோம், ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்கிறேன், இப்போதைக்கு இந்த வீட்டில் நீங்கள் இருக்க வேண்டாம், இது அவரோட வீடு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலையும் வந்து அவங்க சொல்கிறதும் சரிதான், வாங்க கிளம்புவோம் சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு முத்து சும்மா இருப்பாரா, அவர் திரும்பி வந்து பேச தான் ஆரம்பிக்கிறாரு. ஏன்டா நீ இன்னும் அப்போட காசே கொடுக்கல, ஒன்று வந்து நீ வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்க, இல்லைனா வந்து ஓன்ட்டு யாராவது பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. உடனே ரோகிணி வந்து, என்ன முத்து, நாங்கள் இப்போ என்ன நிலைமையில் இருக்கோம், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து கேட்குறாரு, ஆமாம் நான் உண்மையை தான் சொல்கிறேன், இப்போ அப்போட பணம் ஒன்றும் கொடுக்கல, இப்போ இது இல்லாமல் இப்போ இந்த பிரச்சனை வர புதுசாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி முத்து சொல்லவும் நாங்கள் சீக்கிரமாக கொடுத்துட்றோம், அதான் மாதம் மாதம் கொடுத்துட்டு தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. நீங்கள் மாதம் மாதம் கொடுத்துன்னு எந்த காலத்தில் முடிக்கிறது, அதான் மலேசியாவில் தான் அதிகமாக பணம் இருக்குன்னு சொல்கிறீங்களே, உங்கள் அப்பாட்ட சொல்லி அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாங்க. உடனே விஜயாக்கு மனோஜுக்கெலாம் பேசாமல் அப்படியே பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி மைண்டு வாய்ஸ்லாம் வேறு ஓடிட்டுருக்கு. அதுக்குள்ளே ரோகிணி வந்து அவர் ஜெயிலில் இருக்கார், இல்லைனா நான் எப்போயும் இதை பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து வந்து, இன்னுமா ஜெயிலில் இருக்காங்க, ஏன் எந்த கேஸுமே நடக்கவே இல்லையா, என்னால் தீர்ப்பே சொல்லிருப்பாங்களே அப்படின்ற மாதிரி முத்து பேசுகிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. டேய் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து தடுத்துடுறாரு. இதனால ரோகிணி வந்து இப்போ கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சரி இப்படியே பேசிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, எல்லாரும் அவங்கவுங்க போய் வேலையை பாருங்க, சீக்கிரமாக வந்து அவனை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்க வழியை பாரு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட வந்து தனியாக பேசுகிறாரு. இங்கே பாரு முத்து, நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, அவனே ஏற்கனவே உடஞ்சி போயிருக்கான், அவன் பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் நீ கொஞ்சம் உதவி பண்ண, அவன் யார்ட்டும் ஏமாந்துட்டான்ல, அந்த ஆளை பிடிக்க முடிஞ்சிச்சுன்னா பிடிச்சிக்கு பணத்தை வாங்குற வழியை பார்க்கணுண்டா சீக்கிரமாக அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு. முத்துவும் சரிங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் முத்துக்கு வந்து ஐடியா வருது. அந்த பார்க் ஃப்ரெண்ட் மூலியமாக அந்த வீடு வந்து ஃபிக்ஸ் பண்ணார் மனோஜ். பேசாமல் அந்த பார்க் ஃப்ரெண்டை பிடிச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்கலான்னு சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருனா, எனக்கு 1 மாதமாக தான் இந்த பர்சனை தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. 1 மாதமாக தெரிய பர்சன்ட்டையா இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து ஏமாறுறது அப்படின்ற மாதிரி முத்து யோசிக்கிறாரு. இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, மனோஜோட எக்ஸ் லவர் பற்றி முத்துக்கு தெரிய வரப்போகுது. அவங்க வந்து பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்கன்ற விஷயமும் தெரிய வரப்போகுது. இப்போ இதனால் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் இன்னும் ப்ராப்ளம் அதிகமாக தான் ஆக போகுது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.